யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மிஞ்சின பான் வச்சு குழந்தைகளுக்கு விருப்பமான 4 விதமான உணவு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். பான், வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, முட்டை, இறால், இறைச்சி, முட்டை, இது தனித்தனி கறிகள், ரஸ்தூள். இது நாங்கள் வழக்கமாக அரைக்கிறது. நீங்கள் எங்களோட சமையலை பார்த்து வந்தீங்கன்னா தெரியும். உள்ளியும் ஊற வச்ச செத்த மிளகாயும் உப்பும் வச்சு அரைச்சி வைக்கிறது. இதே தனி சோஸ் மாதிரி இதையே தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். தண்ணி, இது சோளம்மா, இது கோதம்பம்மா. வாங்க பிடிச்சது 2 பார்ப்போம். இந்த பானை ஆவியில் அவிச்சு எடுக்கணும். தண்ணி அதுகள் தெளிக்காதீங்கோ. ஆவியில் ஒரு காப்பிச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மடிக்கிறீங்களோ அந்த ஒரு இதுக்கும் அடிபடும். இது கொஞ்சம் காஞ்ச பான் அவிய போட்டுருக்குது. இப்போ நாங்கள் இந்த இறைச்சியை இதுக்கெல்லாம் போடுவோம். இறைச்சியும் நாங்கள் அரைச்சோமே அந்த இதில் ஒரு கலந்து நல்ல உரைப்பாக இருக்குது. இது உப்பு எல்லாம் போட்டு அரைச்சபடியாக ஒன்றுமே நீங்கள் போட தேவையில்லை. நல்லா பிரட்டி போட்டு நாங்கள் பானை அவிஞ்சோடனே இதை தூக்கி அடுப்பில் வைப்போம். நாங்கள் பான் இந்த நல்ல மென்மையாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை வைக்க போகிறோம். வைக்கிட்டு இந்த இறைச்சியை தூக்கி வைக்க போகிறோம். இதுக்குள்ள தண்ணி அதுகள் ஒன்றும் முடியல. இது தானாக விடும். அந்த இதோடைய அவிஞ்சிடும். மூடி விடுவோம். நாங்கள் கசந்து பார்ப்போம். தண்ணி விட்டு அவிஞ்சு நல்ல மில்லியனை போட்டு விடணும். பொடி வந்த அப்புறம் மில்லியனுக்கு வச்சு அவிஞ்சா சரி. மொழி விடுவோம். வாங்கோ இறைச்சியை பாருங்கோ அவிஞ்சிட்டுது. இறைச்சி அவிஞ்சோடனே இறைச்சி போட்டு இதே மாதிரி பச்சை மிளகாத்தூளை பிரட்டி இந்த இறாலையும் அடுப்பில் போட்டு விட்டேன். நான் இதுக்கு நான் பிரட்டி போட்டு ஒரு இவ்வளவு தண்ணியை தெளித்து போட்டு மூடி விட்டேன். நான் வாங்கோ தண்ணியை விடுவோம். கறியை வச்சுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். நீங்கள் உங்களுக்கு அளவானதாக போடுங்கோ. நல்லா அரிவாசி வதங்கிட்டாலே என்ன செய்யணும். இது வெந்தோண்டி இருக்கட்டும். நாங்கள் இந்த இறைச்சியை முள் இல்லாமல் எடுப்போம். எடுத்து நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் முள் இல்லாமல் இந்த மிக்ஸி ஜாரில் போடுவோம். அரைவாசி வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயும் நாங்கள் வேறு உரைப்பும் போடையில நாங்கள் போடுறது இந்த அரைச்ச கலவை தான். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி செய்து பாருங்கோ. இது உள்ளியும் தனி மிளகாய்த்தூளும் உப்பும் அரைச்சிக்கோ. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைங்கோ. நீங்கள் வதக்கி கொண்டுக்கிட்டா இந்த வாசமாயும் இருக்குங்களுக்கு. இது வதங்கட்டும். நாங்கள் இது ஒரு சுற்றி போட்டு வருவோம் இந்த இறைச்சியை. இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை இறக்குவோம். இது பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இப்போ சின்ன பிள்ளைகள்னா நான் போட்ட மாதிரி உரைப்பு போடாதீங்க. இது எங்களுக்கு சுவாணி பிரதினெல்லாம் நல்லா வந்துக்கணும். முட்டையை இதால் சுரண்டி எடுத்துட்டோம். 3 முட்டை சுரண்டி எடுத்துட்டேன். இதால் காணாடி பேருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்க நல்ல வாசம் தரும். இப்படியே இருக்க இதில் இறாலை போட்டுட்டேன். இனி
இந்த இறாலையும் ரெண்டு ரெண்டாக சும்மா பிச்சு விடுங்கோ. தூளாக்க தேவையில்லை. இது ரெண்டாக பிச்சு விட்டீங்கன்னா சரி. இப்போ 3 விதமான கறிக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டோம். இந்த கிழங்குகளை நல்லா அமர்த்தி போடுவோம். வீட்டில் நல்லா செய்யுங்க. நல்லா பேசுகிறேன். எல்லா பக்கமும் கறிகள் செய்கிறதும் நல்ல ருசியாக இருக்கும். இந்த கறி நீங்கள் ஒரு நாளைக்கு நீ செய்துதான் இருங்க. இந்த கறியும் நல்லா இருக்கும். நாங்கள் இதில் தனித்தனியாக ஒரு கறியையும் சேர்க்க போகிறோம். வாங்க கொஞ்சம் மிளகு தூள் தூவோம். கையால் இப்போ உடனே இடித்தாது அதில் வாசனை இருக்கும். இதில் தான் வேறு ஒரு வாசனையும் போடவில்லை. இந்த நேரம் நல்லா எல்லாம் வதங்கி தங்கிட்டு இப்போ நாங்கள் ஒவ்வொரு கறிக்கும் இது முட்டை என்ன செய்தாலும் நாங்கள் ஒரு விழாச்சியில் 4-10 பேர் வரைக்கும் ஒரு ஆளாவது மச்சம் சாப்பிடாத பிள்ளைகள் வருங்கள். என்ன அப்போ அவைகளுக்கு நாங்கள் ஒன்று செய்து வைக்கத்தான் வேணும். இது இறைச்சி. இந்த கறி இறைச்சி கறி. இது இறால். அது மரக்கறியாகவே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு தனி உருளைக்கிழங்கு மரக்கறியாகவே இருக்கட்டும். இப்படியே வைக்கி இதில் வச்சுட்டு எண்ணெய் தாச்சி வைப்போம். இப்போ எண்ணெயை விடுவோம். இப்போ நான் சின்ன கலைக்கு தான் செய்கிறபடியாக ஒரு கரண்டியாலேயே செய்கிறேன். நீங்கள் தனித்தனி கரடிகளை பாவிச்சு செய்யுங்க. இது இப்போ இறால் கறி. இது அப்புறம் வைப்போம். இது இறைச்சி கறி. முட்டை கறி. இது பான் ரோஸ் பண்ணுறேன்னு இது எண்ணெயை பூசி தோசையில் வச்சு எடுக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் ஒரே தாளிப்பில் 3 கறியையும் நீங்கள் காய்ச்சிடலாம். 4வது கறி தனியாக உருளைக்கிழங்கு கறியும் கொண்டு வருது. அப்போ உங்களுக்கு 4 கறி வரும். இந்த முட்டை எண்ணத்துக்கு வச்சாண்டு நான் உங்களுக்கு பேருந்து சொல்கிறேன். மற்றது இந்த முட்டையை நாங்கள் துருவி எடுத்து போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு துருவி வைங்க. இதுகளுக்கு அவிச்சைக்குள்ள உப்பு போட்டு நாங்கள் இறாலுக்கும் இறைச்சிக்கும். முட்டைக்கு நாங்கள் போட இல்லை. முட்டைக்குள்ள போட்டு வடிவாக கிளறி போட்டு இப்போ இந்த கறியை விட்டு கிளறுங்கோ. இந்த கறியை வெட்டி எடுங்கோ. கத்தியால் வெட்டிக்குள்ள சிலம்புது. இப்படியே எல்லா பக்கமும் வெட்டி எடுங்கோ. நாங்கள் முதலாவது வடிவத்தை எடுப்போம். புரட்டுங்கோ. சோள மாவில் ஒரு கரண்டி, மைதா கோதுமை மாவில் ஒரு கரண்டி, மற்ற நாங்கள் இந்த அரைச்சமே இந்த கலவையில் ஒரு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்குங்க. செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டையை மடித்து இதெல்லாம் விடுங்க. ஒரு பெரிய பாட்டியலுக்கு செய்திக்கலாம் உங்களுக்கு சரி வராது. கணக்கு அதுக்கு இந்த சோளம் மாவும் கோதுமை மாவும் போட்டதை கலவையை போடுங்க. இதை அடித்து புறம்பா வைப்போம். அதுக்குள்ள தண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டது. கோதுமாவையும் மைதா மாவையும் இந்த கோதுமாவையும் சோள மாவையும் கரைக்க கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இப்போ இந்த முட்டையும் விட்டுனாங்க. இப்போ திரும்ப இது கோதுமை மட்டும் வேணுங்கோ. இதை ஒட்டுறதுக்காக ஒரு பசி ஒன்று செய்ய போகிறோம். ஒரு சொட்டு
உப்பு இதுக்குள்ளேயும் போடுங்க. இந்த இதுக்குள்ளே நாங்கள் மிளகா கிளவை போட்டு நாங்கள் அதில் உப்பு வேறும், அதுக்கு தேவையில்லை. இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு. இந்த கிளவியை தொட்டு நல்ல வடிவாக பூசுவோம். இதை மடித்து கொண்டு விட்டுங்கோ. சின்னாக்களை சந்தோஷப்படுத்துகிறதா நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். வேணுங்கோ அப்படி ஒட்டி விட்டிங்கன்னா நிற்கும். இதுக்குள்ள என்ன கறி விருப்பமோ கறிகண்ட இறைச்சி கறியை நாங்கள் வைப்போம். கொஞ்சம் இது பின்பக்கம் முன்பக்கம் வடிவாக கழுவி எடுத்து வையுங்கோ. இது நீங்கள் இப்படி சும்மா பொரிச்சிங்கண்டா உங்களுக்கு கட்டாயம் எண்ணெய் இழுக்கும். வெறும் பானை எண்ணெய்க்குள்ள பொரிச்சிங்கண்டா அடி மட்டும் நீங்கள் விட்டீங்கண்டா இல்லை கடை முதல் தரம் கறி கேட்கல இதுக்கு அடிக்கல கறி இல்லாமல் போகாது. வடிவாக கறி எல்லாம் படம். அப்படியே மடித்து விட்டுங்கோ. இதை அமர்த்தி பிடிச்சு கொண்டு ஒட்டுனீங்கன்னா அப்படியே நிற்கும். இதை என்னன்னா இந்த முட்டையில் சேர்ப்போம். முட்டையில் சாய்ச்சிட்டு ரஸ்கில் வைப்போம். இது ரஸ்தூள். இப்படியே 2-3 செய்ய மாட்டோம். இது கிடந்து கொஞ்சம் காய விடுங்கோ. வாங்கோ. இப்போ இது 3 செய்துட்டோம். இதை இதாண்டி போட்டு கொஞ்சம் மற்றதை செய்வோம். பொரிக்க போடுவோம். அது நீங்கள் மடித்து எடுக்க நல்ல வடிவாக வந்து பிறகு முன் பக்கமும் பின்பக்கமும் வடிவாக வரும். பொரிக்கட்டும். அடுத்தது செய்வோம். இறால் கறியை வைப்போம். இதை மடியுங்கோ. மடிக்காமல் நல்லா ஊட்டுறதுக்கு இது கிட்டத்தட்ட எங்களுக்கு பச்சீஸ் வடிவத்தில் வரும். அப்படியே மடியுங்கோ. இது எடுப்போம். இதையும் நாங்கள் இந்த மாக்களை போட்டு முட்டைகளை போடுங்கோ. இதை பார்ப்போம். ரெண்டு வட்டம் வெட்டி எடுங்கோ. வட்டத்துக்குள்ளேயும் கறியை வைப்போம். இதுக்கெல்லாம் முட்டையை வைப்போம். மாவை ஒட்டுங்கோ.
இதில் வச்சு அப்படியே கொண்டு போய் சேர்த்து விடுங்க. அந்த மெத்த பானோட கறியெல்லாம் அமர்த்தி விட்டிங்கன்னா பசை பூசுனீங்களானே அது பிடிச்சு கொள்ளும் வடிவா. இப்போ முட்டையில் துவைங்க. அப்படியே பறியுங்க. அதேவா எல்லாம் பொரித்து முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புள்ளியெல்லாம் எடுத்து கொண்டு சாப்பிட தேக்கிட்டோம். இது அப்போது நாங்கள் அரைச்சி நாங்களே பாருங்கோ. அதுக்குள்ள ஒரு முட்டையை போடுங்கோ. பால் கொஞ்சம் விடுவோம். மற்ற முட்டையும் போட்டு 2 முட்டையும் புள்ளியல் கனவேர் இருக்கிற 2 முட்டை போடுறோம். இதுக்குள்ள கொஞ்சம் மிளகு வாங்கோ. மிளகு பாருங்கோ. இதுக்குள்ளே உள்ளி, செத்தல் மிளகு, முட்டை, பால் இவ்வளோந்தான் இருக்குது. இதை அரைச்சி கொண்டு வரேன். பால் விட்டு நாங்கள் தானே. அப்போ கொஞ்சம் உப்பு போடுங்கோ. உப்பு நீங்கள் ருசி பார்த்து போடுங்கோ. அரைச்சி எடுத்தால் பிள்ளைகள் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாணிட்ட கொடுப்போம். இது வட்டம் பச்சீஸுன்ற வடிவத்தில். இது கட்லெட், அந்த தனி உருளைக்கிழங்குல கட்லெட் செய்துனா இதை சாப்பிடட்டும். இந்த சோஸ் தான் நான் நடுக கேட்குறது. சூப்பராக இருக்குது.